அடச்சா! எனக்கே தெரியாம என் மூலியமா ஒரு தப்பு நடந்து போச்சு. அந்த தப்பை நான் சீக்கிரமாவே சரி பண்ணணும். அப்படி இல்லைன்னா அது எனக்கே ஆபத்தை வந்து முடிஞ்சிடும். அடுத்த தப்பு நடக்கிறதுக்குள்ள அதை நான் முடிச்சாகணும். இல்லைன்னா நீங்களும் எதுக்குடா வேலைக்கு வரீங்க? உட்காந்து சும்மா சீட் வச்சுட்டு போவீங்களா? சார் இல்ல சார் ஆறு மூடுறா. உன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பு. நீ வேலைக்கு தேவையில்ல. அம்மா வேற கால் பண்ணுது. இப்ப என்ன சொல்றேன்னு தெரியலையே. ஹலோ, சொல்லுமா. தம்பி, நைட் என்ன சமைக்க? லேட் ஆயிடுமா சீக்கிரம் வந்துடுமா? அம்மா நான் இப்பவே கிளம்பி வரேம்மா. என்னப்பா அதுக்குள்ள வரேன்னு சொல்ற? ஏப்பா வேலைக்கு போலையா? ஹாஃப் டே லீவா என்ன? வேலையை விட்டு தூக்கிட்டாங்கம்மா. அவ்வளவுதானே, இதுக்கு எதுக்கடா கவலைப்படுற? உனக்கு 21 வயசு தானே ஆகுது. அதுக்கு என்ன, அடுத்த வேலை பாத்துக்கலாம். ஆமாம்மா, நீ சொல்றது கரெக்டு தான். இப்படி எல்லாம் சொல்லி நினைச்சியா நீ? மரியாதை அவன்கிட்ட கைய கால பிடிச்சு வேலைக்கு போகல வழிய பாரு. வேலை இல்லாம வீட்டுக்கு வந்த எம்மாடி கனவா? பா, கனவுல இந்த கிளி கிழிக்கிறாங்க. வீட்டுக்கு போய் வேலை போச்சுன்னு சொன்னா தூக்குல தொங்க விட்டுருவானுங்க போல இருக்க. வாயை மூடிட்டு இருக்கணும். நான் ரொம்ப டயர்டா இருக்கேம்மா. முடியல ஒரு தூக்கத்தை போடுறேன். ஒரு வழியா வேலை முடிஞ்சு. நாளைக்கு மறுபடியும் வேலைக்கு போகணும். எப்படி எல்லாம் சமாளிக்க வேண்டியதா இருக்கு. அப்பாடா, என்ன வாழ்க்கடா சே. இப்போ திடீர்னு ஒரு மர்மமான விஷயம் நடந்தால் எப்படி இருக்கும்? நான் டப்புன்னு சொடக்கு போடுவேனா? சடனாக 10 வருஷத்துக்கு முன்னாடி போனால் கொக்கா மக்கு எப்படி இருக்கும்? நடக்காத விஷயத்தை பற்றி பேசுகிறதே பொழப்பா போச்சு. சின்ன வயசுலலாம் எப்படா வளருவோன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். வளர்ந்ததுக்கப்புறம் ஒத்தா ஏன்டா வளர்ந்தோன்னு யோசிக்கிறேன். நிம்மதியை தூங்க வச்சு செய்வோம். வேலையாக போய் நல்ல ஒரு வேலையாக தேர்ந்தோம்டா எப்பா. ஃபஸ்ட்டு தாடி ஈடியெல்லாம் வெட்டணும். ரொம்ப வளர்ந்துருச்சு. $2014 நேற்று நான் பார்க்கும்போது 2026 தானே இருந்துச்சு. இன்னைக்கு டேட்டுண்ணா மார்ச் 9 இருக்கட்டும். இந்த அம்மாவுக்கு வர வேலை இல்லை. புது காலண்டரை தூக்கி போட்டு பழைய காலண்டரை மாட்டி வச்சிருக்குது. ஃபஸ்ட்டு இந்த காலண்டரை மாற்றுமா. பழைய காலண்டரை மாட்டி வச்சிருக்க. என்னடா உளறிட்டு இருக்க? பின்ன என்னம்மா, 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்த காலண்டரை மாட்டி வச்சிருக்க. உனக்கு ஸ்கூல் லீவ் விட்டு எனக்கு தொல்லையா போச்சுடா. சும்மா நோயின்னு இருக்கு. போடா. ஸ்கூலா? பின்ன நான் வேலைக்கா போயிட்டு இருக்க? ஸ்கூல் படிக்கிறேனா? எங்கள் அம்மாவுக்கு பைத்தியம் முத்தி போச்சா இல்லை எனக்கு பைத்தியம் முத்தி போச்சா? இது 2026. ஒரு நிமிஷம், 2014 தானே போட்டிருக்கு. ஏதோ ஒன்று நடந்துருக்கு. 2026 இருந்தேன்னா இப்போ 2014 இருக்கேன். செம்ம சான்ஸ்ரா புஜ்ஜுக்குட்டி, யூஸ் பண்ணிக்க. என்ன இவ்வளோ குளிருது? 12 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ குளிராக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இது குளிர்காலம் நினைக்கிறேன். அதான் இப்படி குளிருது.
என்னடா இது? நான் நடக்கிறேன், மறைந்த ரகசியம் என்னை அழைக்குது. முள்ளிவேசின் என் பெயர் பல குரலில் விழிக்குது. அடங்கோக்கா மக்கா. ஆயிரம் தாளம் துடிக்குது. எந்த நான் தான் உண்மை நான் பாஸ்ட்டுக்கு தான் வந்திருக்கேனா இல்லை வேற எதுவும் வர்மமான இடத்துக்கு வந்துட்டேன்னா என்ன? ஒரு உலகம் முடியும் முன் மற்றொரு உலகம் பிறக்குது. எங்கே நான், எது உண்மை? எல்லாமே அப்படியே ஏறும் இருக்கிற மாதிரி இருக்கு. இது ஏறும் தானே? நினைவு வேறு முடிவு யார்ரா நீ? கதையை மாற்றுது. முல்டிவேர்ஸ் இரு கதவு திறக்குது. என் நிழல் வேறொரு வாழ்க்கை வாழுது. நேரம் தாண்டி நான் நடக்கிறேன், மறைந்த ரகசியம் என்னை அழைக்குது.